வேலையை ஆரம்பிக்கலாம். என்ன தாத்தா இது இப்படி காப்படிச்சிட்டு இருக்க? இந்த சீசன்ல அப்படிதான் இருக்குமா? பீட்டர் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஹலோ பீட்டர், குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பீட்டர் இவ்ளோ காத்தடிக்குது? உனக்கு குளிர் இல்லையா? எனக்கு ரொம்ப குளிருது. என் மூக்கெல்லாம் அடைச்சுக்கும் போல இருக்கு. உன் மூக்கு ரொம்ப ரெட் ஆயிடுச்சு. இது சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? தேவையில்லாம என்ன கிண்டல் பண்ணாத. என்னது? ஸ்னோவா? ஹேய், என்ன சுத்தி ஸ்னோவா இருக்கு. ஸ்னோ ஸ்னோ ஸ்னோ. என்ன இது பனி இப்படி கொட்டுது? ஹைடி, தாத்தா உடனே வெளியே வாங்க. தாத்தா வெளியே வந்து பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இருமா வர இரு. அதெல்லாம் நான் போய் பார்த்திருக்கேன். இங்க பாருங்க தாத்தா, இந்த பனி துணி எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. பனிகாலத்துல இப்படிதான் இருக்கும். ஏய் பீட்டர், இங்க பா. ஏய், இது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? இதெல்லாம் குட்டி குட்டி நட்சத்திரம் மாதிரி இருக்கு. பனித்துறை எவ்வளவு அழகா இருக்குமா? ஸ்னோ 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 ஸ்னோ. இந்த மலையை டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கு. இந்த சுத்தி எல்லாம் ஒயிட் கலர்ல இருக்கு. என் ரூம்ல இவ்ளோ பனித்துறையா? ஹேய் ஸ்னோ ஸ்னோ ஸ்னோ, ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா எவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப குளிருது. யாராவது வெளியே இருக்கீங்களா? வாவ், அழகா இருக்கு. ஐடி, என்னமா பண்ற? ஹாய் தாத்தா, குட் மார்னிங். வெளியே எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா? ரொம்ப அழகா இருக்கு. இந்த பனி எல்லாம் நான் எடுத்து போடல, நைட் அதுவாவே வந்திருக்கு. சரி முதல்ல இந்த பனியெல்லாம் வெளியே எடுத்து போடணும். சரி தாத்தா, நான் வெளியே போய் பார்த்துட்டு வரேன். ஏய் பனி துளிகளே, நான் வந்துட்டேன். எல்லாரும் என்ன பண்றீங்க? அச், அ. இப்ப வந்து மேல இருந்து சத்தம் வருது. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஐடி? பனி அதிகமா இருக்கு. இந்த மருந்து என்ன சத்தம் வருதுன்னு கேக்குறேன். அது ஒன்னோட ஒண்ணு உரசறதுனால வர சத்தமா? எனக்கு தெரியல தாத்தா. ஆனா இந்த மருந்துல இருந்து நிச்சயம் ஏதோ ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கு. தாத்தா நீங்களும் வாங்கல, வந்து என்ன சத்தம்னு கேளுங்க. சரி பாக்குறேன். உங்களுக்கு கேக்குதா? என்ன தாத்தா கேக்குதா? நல்லா கேக்குது. கண்டிப்பா அது மரத்துல உரசுற சத்தம் தான். என்ன தாத்தா நீங்களும் எனக்கு கிண்டல் பண்ற மாதிரி தெரியுது.
கிண்டல் பண்ணலப்பா, நானும் உண்மையை கேட்கிறேன். நிஜமாதான் சொல்றீங்களா? சரி வா ஜோசப், நாம போய் விளையாடலாம் வா. என்ன ஜோசப் இவ்வளவு சோகரியா இருக்கா? வா ஜோசப், நான் தான் கூப்பிடுறேன்ல வா. நான் அங்க போறேன் தாத்தா. விளையாட்டுத்தனமா இருக்கா? எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, சூப்பரா இருக்கு. யே! ஆ! நீ என்ன பயமுறுத்திட்ட ஜோசப். சரி வா நாம விளையாடலாம். ஹேய்! ஹேய் ஜோசப், நான் உன்னால எல்லாத்தையும் போடுறேன். அடி, வீட்டுக்குள்ள வந்துருமா, சளி பிடிச்சிரும். ஓ, ஆனா பேச்சுல அவரோட ஆளுங்களை இன்னும் வரவே இல்லையா தாத்தா? அவங்க இனிமே வர மாட்டாங்க. ஓ, நிஜமாவா? அவங்க இன்னும் வரமாட்டாங்களா? சொல்லுங்க தாத்தா, பீட்டர் ஸ்னோஃப்ளேக் வரமாட்டாங்களா? ஸ்ப்ரிங் சீசன் வர வரைக்கும் அவங்க கண்டிப்பா இங்க வர மாட்டாங்கம்மா. இந்த சீசன் முடிஞ்ச பிறகுதான் அவங்க வருவாங்க. அப்ப பனிக்காலம் முடியற வரைக்கும் பீட்டர் ஸ்னோஃப்ளேக் என்னால பார்க்க முடியாதா? அவங்கள பார்க்காம நான் எப்படி இருக்க போறேன்? மான்! தாத்தா, இங்க ஒரு மான் இருக்கு. ஆ, ஆ! தாத்தா சீக்கிரமா வாங்க, அது போயிட போகுது. மான் என்னவா பண்ணிட்டு இருக்கு? மான் அந்த மரத்து கீழே தான் நின்னுட்டு இருக்கு தாத்தா. அப்படியா? சீக்கிரம் இங்க வந்து பாருங்க. அது ஏன் தனியா நிக்குது? யாராவது திட்டிட்டாங்களா? அது நம்மள மாதிரி அதுக்கும் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஏன் தாத்தா அங்க தனியா நிக்குது? அதுக்கு நண்பர்களே கிடையாதுமா. அதுக்கு தனியா இருந்து பழகி இருக்கும். அது மட்டும் இல்லாம மரத்துக்கடியில நின்னா அது மேல பனி படாது. ஓ, மரத்து கடையில நின்னா பனி படாது இல்ல? நான் இது யோசிக்கவே இல்ல. அது என்ன பண்ணுது? ஓ, அதுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன் தாத்தா. ஆமாமா. அப்ப நான் அதுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கவா? குடுமா, உள்ள போய் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வந்து கொடு. ஆ? ஏய், என்னை பார்த்து நீ பயப்படாத. நீ பசியா இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் உனக்காக தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஏம்மா, நீ கொடுக்கலையா? இல்ல தாத்தா, அது ஓடி போயிடுச்சு. நான் அது கூட ஃப்ரெண்ட் ஆகலாம்னு நினைச்சேன். அடி, உனக்கு எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைப்புதான். அதுக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல யார்கிட்டயும் பழகாது. அதுக்கெல்லாம் அதோட இடத்தோட மட்டும்தான் சேரும். மனித இனத்து கூட எல்லாம் சேராதுமா. அதை விட்டுரு. ஆமா சரிதான். நீங்க சொன்னது சரிதான் தாத்தா. அது இன்னும் போகல. நீ வந்து சாப்பிடு. நான் இங்கிருந்து போறேன். சீக்கிரமா. நான் அதுக்கு சாப்பாடு வச்சுட்டு வந்துட்டேன். நீங்க இங்கிருந்து பாருங்க. நான் கொடுத்த சாப்பாடு அது சாப்பிட்டு இருக்கு. என்னால இதை நம்பவே முடியல தாத்தா.
ம், ம். பனி அதிகமா பெய்த நேரத்துல ஹைடி கொஞ்சம் கூட பனியை உணரவே இல்லை. ஏன்னா அவளுக்கு அது புது சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை அவளால விட்டு கொடுக்க முடியல. அதனால பனியை ரொம்ப ரசிச்சா, ரொம்ப ஜாலியா விளையாடினா. அவ போட்ட பொருட்களை பல மிருகங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சது. அதை பார்க்கும்போது ஹைடி ரொம்ப சந்தோஷப்பட்டா. மிருகங்களுக்கு நிறைய போடணும்னு ஆசைப்பட்டா. அதை தினமும் செய்யவும் ஆரம்பிச்சா. உனக்காகதா. அது என் கிட்ட வருது. ஹை, சாப்பிடுது. தாத்தா சொன்னது சரிதான். எல்லாரும் எடுத்த உடனே விளையாட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் கொஞ்ச நேரம் போகணும். தாத்தா, நான் அந்த மாடுக்கு சாப்பாடு கொடுத்தேன்னா அது என் கையில இருந்து எடுத்து சாப்பிட்டுச்சு தாத்தா. அப்படியாம்மா? உண்மையாவா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். தாத்தா, இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? நான் கோபா மாதிரி தோணல தாத்தா. அதை கொஞ்சம் கொடுமா, அதை நான் செஞ்சு தரேன். இதை வச்சு நீங்க என்ன பண்றீங்க தாத்தா? உனக்காக ஒரு மான் செய்யறமா? நீங்க மான செய்றீங்க? மான் ரொம்ப அழகா வந்திருக்கு. மான செய்றீங்க? ஆ. மணிதா, இனிமே இது உன் கூடவே இருக்கும். ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ் தாத்தா. என்கிட்ட ரொம்ப அழகான ஒரு மான் பொம்மை இருக்கு. என் தாத்தா செஞ்சாரு. என்னம்மா ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்க? எனக்கு இந்த பொம்மையை பார்த்ததும் என் ஃப்ரெண்ட் பீட்டரையும் ஸ்னோஃப்ளேக்கையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு தாத்தா. எனக்கு அந்த ஆட்டம் நினைச்சா ரொம்பவே கவலையா இருக்கு தாத்தா. அதை பத்தி கவலைப்படாதப்பா. இந்த சீசன் முடிஞ்சதும் நீ போய் பார்த்துடலாம்ல. ஆமா, பனிக்காலம் முடிஞ்சதும் என்னால அவங்க எல்லாரையும் பார்க்க முடியும்ல. அது வரைக்கும் நான் அவங்களுக்காக காத்திருப்பேன். தாத்தா, அந்த சத்தம் கேக்குதா? யாரும் கதவு தட்டுற சத்தம். போய் பாருங்க தாத்தா, யாரும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வயசானதுனால சுத்தமா காதே கேட்க மாட்டேங்குது. கதவை தட்டுறாங்க என்ன? இப்ப கேக்குதா? யாரும் கதவு தட்டுற
ஹைடி, என்னம்மா ஆச்சு உனக்கு? பகல் நேரத்திலே கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? நான் உன கனவு காணல, இருங்க நானே போய் பாக்குறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத கண்ணா, ஒண்ணும் ஆகாது. இது ஒண்ணும் இல்ல. அது பீட்டர் தானே? பீட்டரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஏன் இவ்வளவு நாளா வீட்டுக்கு வரல? எங்க போன பீட்டர்? உன்னதான் கேட்டுக்கிட்டே இருக்கா. என்ன பீட்டர், ரொம்ப குளிருதா உனக்கு? சீக்கிரமா பீட்டர், உனக்கு சாப்பிடறதுக்கு செஞ்சு வச்சிருக்க. என்ன ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? சீக்கிரம் எடுத்து சாப்பிடுங்க. யம்மி. ஆ. தாத்தா, சாப்பாடுனா இதுதான் சாப்பாடு. பீட்டர், நீங்க எல்லாத்தையும் தினமும் பண்ணிட்டு இருக்க? ம். அப்போ, பீட்டர் இப்பெல்லாம் பென்சில் மேல ரொம்ப அதிகமா கேர் எடுத்துக்கிறான். அது உனக்கு தெரியுமா? என்ன கேர் எடுத்துக்கிறானா? அது மட்டும் இல்ல, அடுத்த விண்டர்ல எல்லாம் அவன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவான். ஸ்கூலுக்கா? ஹேய், ஸ்கூல்னா எப்படி இருக்கும் பீட்டர்? நான் அப்படி என்ன கேட்டுட்டு இருமுற? இருமல் வந்தது இருமுறேன். ஸ்கூல்ல என்ன இருக்கும்? ஸ்கூல் எப்படி இருக்கும்? அங்க நீ என்ன கத்துப்ப? ஸ்கூல் எப்படி இருக்கும்னா, அந்த இடத்துல எந்த மாதிரி அண்ணா இருப்பாங்க? ஆளுங்க எப்படி இருப்பாங்கன்னா, நிறைய டீச்சர்ஸுங்க இருப்பாங்க. அவங்கள பார்க்க ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருப்பாங்க. பீட்டர் ஹைடி கிட்ட ஸ்கூல்னாலே ரொம்ப பயங்கரமான விஷயம்னு சொல்லி பயங்கரமா ஏமாத்திட்டான். அத ஹைடியும் நம்பிட்டா. பீட்டருக்கு ஆடு மேய்க்கிறதுல இருந்த இன்ட்ரெஸ்ட் படிக்கிறதுல கொஞ்சம் கூட இல்ல. அதனால அவன மாஸ்டர் எப்பவும் திட்டிக்கிட்டே இருந்தாரு. பீட்டர், நான் என்ன ஜோக் அடிச்சேன்? பீட்டருக்கு போன இடம் ரொம்ப புதுசா இருக்கு. அதனாலதான் இப்படி. அப்பா, ஸ்கூல்ல எவ்வளவு வித்தியாசமா இருக்குல்ல? ஆமா ஆமா, ரொம்ப வித்தியாசமானதுதான். அப்புறம் அங்கிள், நீங்க கொடுத்த ஃபுட் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏன் நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டதே இல்லையாப்பா? இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது இல்ல, ஆனா இனிமே விட மாட்டேன். பீட்டர், எனக்கு நீ வந்ததால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன்னை பார்க்காம ரொம்ப கவலையா இருந்தது. நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நெக்ஸ்ட் சண்டேவும் நான் உங்க வீட்டுக்கு வரலாமா? கண்டிப்பா வரலாம். நான் சொன்னது சரிதானே? இதே மாதிரி எப்போ சந்தோஷமா இருப்பீங்க. தேங்க்யூ தாத்தா. ஓ, நான் கிளம்புறேன். பை பீட்டர். பாய் பாய். பை பீட்டர். ஹைடி, நான் எங்க பாட்டி கிட்ட உன்னை பத்தி சொன்னேன். அவங்க உன்னை பார்க்கணும்னு வீட்டுக்கு வர சொன்னாங்க. ஓ, என்ன ஹைடி, நான் கேக்குறேன்ல, நீ வரியா இல்லையா? ஓ. இது வரைக்கும் யாரையும் கூப்பிடாத அவங்க பாட்டி திடீர்னு ஹைடியை கூப்பிட்டோன்னு ஹைடிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எப்படியாவது அந்த பாட்டி வீட்டுக்கு மறுபடியும் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. ஏய், என்னாச்சு அப்படி செல்ல மாதிரி நிக்கிற? பீட்டர், நீ நிஜமாவா சொல்ற? பாட்டி என்ன பார்க்கணும் போல இருக்குன்னு உன்கிட்ட நிஜமாவா சொன்னாங்க? அவ என்ன வீட்டுக்கு கூப்பிடுறா. என்ன ஹைடி, நீ பாட்டி பார்க்க வரியா? நிச்சயமா வரேன். ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். நான் பீட்டர் வீட்டுக்கு போக போறேன்.
போறது உங்களுக்கு பிடிக்கலையா? ம், ஏன் தாத்தா, ஏன் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றீங்க? இந்த மாதிரி பண்டிகாலத்துல அவ்வளவு தூரம் போறது ரொம்ப ஆபத்துப்பா. அதனாலதான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. அப்ப நான் இன்னொரு நாள் போய்க்கலாம்ல? ஹே, ஹே. சீக்கிரமா பனிக்காலம் முடிஞ்சிடணும். ஐடி பண்டிகாலம் எப்போ முடியும்னு ரொம்ப ஆர்வத்தோட இருந்தா. அந்த பாட்டி வீட்டுக்கு போகணும்னு அவளுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா தாத்தாவுக்கு அது சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி தாத்தா தட்டி கழிச்சுட்டே வந்தாரு. அவருக்கு பழைய கோபம் இன்னும் தீரல. பனிக்காலம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஆனா அது வரைக்கும் ஐடியால பொறுமையா இருக்க முடியல. அதனால தாத்தாவை நச்சரிச்சு ஒரு வாட்டி பாட்டி வீட்டுக்கு போக ஆசைப்பட்டா. தாத்தாவும் ரொம்ப ஜாக்கிரதையா அவளை கூட்டிட்டு போய் பாட்டியை காமிச்சிட்டு திரும்பவும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. அந்த சவாரி அவளுக்கு கண்டிப்பா மறக்கவே முடியாது. அவளுக்கு மட்டும் இல்ல, உங்களாலையும் மறக்க முடியாது. அது ரொம்ப அருமையான சவாரி. நீங்களும் ஒரு நாள் போய் பாருங்க. கடைசியா ஒரு வழியா பாட்டி வீட்டுக்கு அவ வந்து சேர்ந்தா.